அகிலம் நியூஸின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். சிரியாவில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் 2 இலக்கு வைத்து கடுமையான ஏவுகணை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஈரான் ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய கட்டாய் ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் இந்த சிறிய அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஈராக் மற்றும் சிரியாவை விட்டு வெளியேறுவதில் அமெரிக்கா எந்தவித முன்னேற்றங்களையும் காட்டாத சூழ்நிலையில் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்களை குறிவைத்து மீண்டும் தாக்குதல் நடத்தப் போவதாக ஈராக் கட்டாய் ஹிஸ்புல்லா ஏற்கனவே அறிவித்திருந்த சூழ்நிலையில் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது. இந்த தாக்குதலின் காரணமாக அமெரிக்க இராணுவ தளத்துக்கு ஏற்பட்ட முழுமையான சேத விவரங்கள் குறித்து இதுவரை செய்திகள் வெளியாகாத சூழ்நிலையில் அமெரிக்க இராணுவத்தினர் பயன்படுத்தக்கூடிய இராணுவ ட்ரக் வாகனம் ஒன்று முழுமையாக சேதமடைந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. 5க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் இராணுவ தளம் நோக்கி ஏவப்பட்டதாகவும் அதில் 3 ஏவுகணைகள் அமெரிக்க இராணுவத்தினால் இடைமறித்து அளிக்கப்பட்ட சூழ்நிலையில் 2 ஏவுகணைகள் இராணுவ தளத்தின் மீது தாக்கியதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது. இதே நேரத்தில் ஈராக் எதிர்ப்பு படை மக்கள் அணிதிரட்டல், அதாவது ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மிக பெரும் தாக்குதலுக்கு இலக்காக இருக்கக்கூடிய ஈராக் மொபிலேஷன் போர்சஸ் என்று சொல்லக்கூடிய ஈராக் மக்கள் அணிதிரட்டல் இயக்கம் சிரியாவில் அமைந்திருக்கக்கூடிய கம்ரின் மலைப்பகுதியில் நடத்திய தாக்குதலில் 2 IS தீவிரவாதிகளை தாங்கள் சுட்டுக் கொண்டிருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். அதேபோல ISIS சார்பிலும் தங்களுடைய அமைப்பை சேர்ந்த 2 உயிரிழந்திருப்பதான அறிவிப்புகள் வெளியாக இருக்கின்றன. அமெரிக்க இராணுவ தள தாக்குதல்களுக்கு பின்னர் சட்டவிரோதமான நடவடிக்கைகள் இருப்பதாக ஈராக் அரசு தெரிவித்திருப்பதுடன் ஈராக் அரசுக்கும் இந்த தாக்குதலுக்கும் எந்த தொடர்புகளும் கிடையாது என ஈராக் அரசாங்கம் அமெரிக்க இராணுவ தளங்கள் மீதான தாக்குதலின் பின்னர் செய்திகளை வெளியிட்டுள்ளார்கள். சிலர் இந்த தாக்குதலுடன் ஈராக் அரசை தொடர்புபடுத்தி செய்திகளை வெளியிட்டு வருவதாகவும், ஆனால் ஈராக்கிய அரசுக்கும் இந்த ராக்கெட் தாக்குதலுக்கும் எந்தவிதமான ஒரு தொடர்பும் கிடையாது எனவும் இது தொடர்பில் தாங்கள் விசாரணைகள் மேற்கொண்டு வருவதாக ஈராக்கிய அரசு தெரிவித்துள்ளது. அடுத்து இஸ்ரேலிய இராணுவ நிலைகளை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் வடக்கு இஸ்ரேலுக்குள் இஸ்ரேல் இராணுவத்தினர் பயன்படுத்தக்கூடிய ஹம்மர் என்று சொல்லக்கூடிய அதிநவீன கவச வாகனம் ஒன்று முற்றாக அளிக்கப்பட்டிருப்பதாக ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கின்றது. அதேபோல வடக்கு இஸ்ரேலின் பல பகுதிகளில் தாம் நடத்திய ஏவுகணை ராக்கெட் தாக்குதலில் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு பாரிய சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை ஹிஸ்புல்லா தற்பொழுது வெளியிட்டிருக்கின்றது. இவை தற்போது வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்தி பதிவுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி.